முதலமைச்சர் மகனுடன் திருமணம், அடுத்து நடந்த மரணம். இந்த ஷாக்கிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சில வெளிவராத தகவல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது அச்சோ இப்படியெல்லாம் வந்து நடந்துச்சா அப்படின்னு நமக்கே வந்து பார்த்தோன்னா ஷாக்கிங்காக வந்து நினைக்க தோணும். அதாவது 70, 80கள்லாம் நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்கே புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருந்த சமயம். அப்போ 2 நடிகருக்கு தான், ஒன்று மக்கள் திலகம், இன்னொன்று நடிகர் திலகம். இப்படி தான் காம்படிஷன்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அதே மாதிரி நடிகைகளுக்கும் பயங்கர டஃப் எல்லாமே வந்து போயிட்டு இருந்ததுங்க. சரோஜா தேவி, தேவிகா, ஜெயலலிதா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நடிகைகளுக்கும் அந்த சமயத்தில் வந்து போட்டிகள் எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அந்த டயத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன ஒன்றுனா, இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறையா வந்து இல்லாமல் சினிமாவாக வந்து இருந்ததுனால அதை ரசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து பார்த்தோன்னா இருந்தது. அதனால தான் அப்போ அந்த சினிமா மூலியமாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனது. அதுக்கப்புறம் அங்கே தெலுங்கானாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெலுங்கு தேசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டி ராமாராவ் ஆறுனது. ஏன்னா அவரை தேவுடான்னு தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ இங்கே தளபதி விஜயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு முகத்தில் தாங்க. இப்போ இங்கே என்ன ஒன்றுனா, பாலிவுட் சினிமாவில் நான் சொல்கிறது 70, 80களில் டாப் நடிகையாக வந்து பார்த்தோன்னா இருந்த நடிகை தான் லீனா சந்தவார்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதாவது பார்க்குறதுக்கு எப்படி வந்து இருப்பாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பத்மினி மாதிரி வந்து அந்த நடிகை வந்து இருப்பாங்க. இவங்க கர்நாடகாவில் ஒரு இராணுவ வீரர் குடும்பத்தில் பிறந்தவங்க. 1968 மாகா மீத் அப்படிங்கிற படத்தின் மூலமாக லீனா வந்து அறிமுகமாகிறாருங்க. அதுக்கப்புறமா அங்கே சூப்பர் ஸ்டாராக வந்து அந்த சமயத்தில் வந்து இருந்தது யார் அப்படின்னா, கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத், அதாவது கன்னடாவில் இல்லை ஹிந்தியில் யார், நம்ம வினோத் கண்ணா, இவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் நடிகர் வினோத் கண்ணாவோட நடித்தாங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் கண்ணா, திலீப் குமார் போன்ற நடிகர்களோடு நடித்து ஓவர் நைட்டில் வந்து பார்த்தோன்னா நட்சத்திர அந்தஸ்தை பெற்றதோட மட்டும் வந்து இல்லாமல் டாப் ஹீரோயினாக, நம்பர் 1 ஹீரோயினாக வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, முதலமைச்சர் மகனோட கல்யாணமாகி 11வது நாளில் அவங்களோட கணவர் வந்து பார்த்தோன்னா இறந்து போயிடுறாருங்க. இவங்க திருமண வாழ்க்கை தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சோகமான ஸ்டோரியாக வந்து மாறுச்சு. என்னென்னா, புகழோட உச்சத்தில் வந்து இருந்த லீனா அரசியல் பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த சித்தார்த் அப்படிங்கிறவரோட நெருக்கமாக வந்து பார்த்தோன்னா பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக வந்து மாறுது. அந்த காதல் அதுக்கப்புறம் கல்யாணமாக வந்து மாறுதுங்க. அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. லீனா கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வயசு வந்து 24ங்க. கோவாவோட முதலமைச்சரான பந்தோட்கரோட மகன் தான் லீனாவினுடைய கணவர் சித்தார்த்துங்க. கோவாவோட முதலமைச்சருங்க. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து முதலமைச்சர் வந்து பந்தோட்கர். அந்த பந்தோட்கரோட பையன்தான் வந்து பார்த்தோன்னா லீனாவுடைய கணவர் சித்தார்த்தா இருந்திருக்காரு. அவர் தான் வந்து உண்மை, நிஜமும் வந்து கூட. உச்ச நடிகை முதல்வர் மகனோட திருமணம், ஆடம்பர வாழ்க்கை, பல்வேறு கனவுகளோட திருமண வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க லீனா. ஆனால் காலம் அவங்களுக்கு வேற ஒரு சோகத்தை கொடுத்துருக்குங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்மை. என்னென்னா, கல்யாணமான 11 நாட்களில் கணவர் சித்தார்த்து துப்பாக்கியை தொடச்சிக்கிட்டு இருந்திருக்கார். அப்போ திடீர்னு வந்து எதிர்பாராத விதமாக அது வெடித்து உடம்புல குண்டு பாஞ்சு சம்பவ இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸ்பாட் அவுட் மனுஷன். கல்யாணமான 11வது நாள்லேயே வந்து இந்த லீனாவால் தான் இப்படி வந்து நடந்துருச்சு அப்படின்னோடனே ராசி இல்லாதவங்கன்னு வழக்கம் போல் வந்து பார்த்தோன்னா கறி குடிக்க ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறையா கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பல இன்னல்களுக்கு அப்புறமா சினிமாவில் மீண்டும் நடிக்க ஆரம்பித்த லீனா பைராக் படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் நடிகர் கிஷோர் குமாரோட பழக்கம் ஏற்பட்டு தன்னை விட 20 வயது மூத்தவர்னு வந்து பார்த்தோன்னா கிஷோர் குமார் தெரிஞ்சும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 3 முறை விவாகரத்தானவர். அவரது திருமணத்திற்கு வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தும் மனம் முடித்தாங்க. இப்போ லீனாவுக்கு 75 வயசாகுது. பட் இருந்தாலும் ஒரு அயன் லேடி மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.